சில விஷயங்கள் என்று சொல்கிறது நானோ நீங்களோ விட்டு கொடுக்கக்கூடாது. அது எனக்கு நடுகளும் பொதுவாக காய்ச்சி வந்து அப்படியே நடுவில் மறந்துட்டுது வர்றது. அதனால் அது ஒரு பிரச்சனை தான். அப்போ ராஜபக்ச ஏதோ விமல் ராஜபக்சரோ என்ன ஏதோ எழுதி கொண்டு இது ஃபேஸ்புக்கில் ஏதோ எழுதி கொண்டிருந்தேன். அது பார்த்தேன்னா ஓகே சரி. அது என்னத்தை செய்யற, நான் இந்த நார்த் இந்தியன் கோயிலுக்கு போகிறேன். சும்மா விளையாட்டு தான், விளையாட்டுண்டு நான் ஸ்ரீலங்கன் தான். அது ஸ்ரீலங்கா வந்து பேர் மாத்தின வந்து சரி என்று சொல்லலாம். சிலோனில் இருந்து பேர் மாற்றினது அது கணக்காக அந்த இவங்களோட ஆட்சிக்கு பிறகு, பிரிட்டிஷின் ஆட்சிக்கு பிறகு, பிரிட்டிஷ் என்ன சொல்கிறது இவங்க பிரித்தானியா அந்த ஆட்சிக்கு பிறகு வந்து கன நாடுகள் இங்கு ஆப்பிரிக்கன் கண்டங்கள் நாடுகளும் சில நாடுகள் வந்து பேர் மாற்றி இருக்குதான். அப்போ நாங்கள் ஒன்றும் குற்ற சொல்ல, அவங்க சொல்கிற பேரை நாங்கள் கேட்குறதுக்கு அவையார் என்ன அப்படியும் நாங்கள் காய்க்கலாம் தானே. அதான் அதான் ஜெஃப்னான்னு சொல்கிறது வந்து அவங்களோட இதுக்காண்டி சொல்கிறாங்க. ஜெஃப்னாக்கு என்ன அர்த்தம், ஜெஃப்னாண்டு போட்டு ஒரு கம்பெனி வந்து ஜெஃபை கேக்குண்டு இது விற்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் மாதிரி இல்லை, அது ஒரு பஞ்சு மாதிரி, அதை சாப்பிடலாம். இவங்க என்ன கேம் விளையாடுறாங்க. நான் யாழ்ப்பாணம் பண்ணது கனகாலத்துக்கு பின்ன. அப்போ ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாம் தானே, ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாமென்று போட்டு ஒரு பேர் மட்டும் யூஸ் பண்ணிடலாம். அப்போ 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 கிழக்கு இதுவல்ல வந்து போய் பார்த்தா பழைய காலத்தில் உள்ள பேர்களை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சா வந்து விளங்கிடும் என்னண்டு. அதாவது விடுதலை புலிகள்கிட்ட ஆய்வை எனக்கு பெருசாக பார்க்க விருப்பம் இல்லை, பார்க்குறக்கு ஆசையும் இல்லை தான். அப்போ நான் பெருசாக பார்க்குறேன் இல்லை. அதாவது அவன் ரகசியத்தை நான் களவெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் பெருசாக கொஞ்சத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது. அப்போ அப்போ சொல்லுங்க, நீ இந்தியாவிலேருந்து தமிழாக்கள் மேற்பக்கம் வந்தேன்னு சொல்லுங்க. அப்போ கனகாலத்துக்கு பிறகு மெதுவாக நடந்து அதில் நடக்க வந்தது அது ரோட்டாக மண் ரோட்டாக மாறுது. அப்புறம் கிழக்கு பக்கம் இருந்தால் நான் வேறு இடத்துக்கெல்லாம் போயிருப்பினோம். அப்போ இங்கே ஒரு ஆள் டூட்டிங் பிரசன்னான் இருக்கிறார். அவர் டூட்டிங்கில் வந்து பயங்கர ஃபேமஸ். அப்போ அவர் மாதிரி ஒரு வெள்ளைக்கார பொடியின டவுன் சென்டரில் காண்டேன் நான். அப்போ ரோலப் பண்ணிக்கொண்டு சீக்ரெட் மாதிரி ரோலப் பண்ணிக்கொண்டு அடித்து கொண்டு கேட்டு நான் ஒரு ரோலப் தெரிய சொல்லி 60 ரூபா கொடுத்தேன். அப்போ கொஞ்ச நேரம் காய்ச்சி போட்டு என்ன பிரச்சனைன்னு காய்ச்சி போட்டு அப்போ பிளட் டெஸ்ட் வந்து 1 மாதம் அப்பாயின்மெண்ட்டை 1 மாதம் வந்து வெள்ளை நான் புக் பண்ணிட்டேன்னுண்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். இலவசம் தானே, எடுத்து தந்துருக்கலாம் தானே. இப்போ திரும்ப என்ன 1 மாதத்தில் நான் திரும்ப புக் பண்ணிவிட்டு ரத்தத்தை சோதிக்கலாம். அவங்கள ஒரு அப்போ முதல் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தந்தது. அப்போ டூட்டிங் பிரசனாக மாதிரி ஒரு வெள்ளைக்காரனோட காய்ச்சி கொண்டு வந்தேனா, அவர் சும்மா காய்ச்சி கொண்டு வந்தேன். அவன் வேண்டாம் அவனு தான் சொன்னவன் 60 ரூபா காசு நான் சும்மா கொடுத்தேன். நான் சைக்கிளில் நின்றவன் சும்மா கொடுத்தேன். நான் காசு இல்லாட்டி தானே கொடுக்கலாம். காசு பக்கத்தில் இருந்தால் சீக்ரெட்டோ என்னென்றாலும் எடுத்து சும்மா கொடுக்கலாம் தானே என்ன. அப்போ அப்போ சமுதாயமும் கொஞ்சம் முன்னுக்கு வர போயினோம் என்றால் யாராச்சும் வந்து கெடுக்க வந்துடுவினோம். என்ன சொல்கிறீங்க? அது அவர் போராளிகளுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்கலாம் என்ன. அதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான் முக்கியம். அது ஒரு ஆக்கள் ஒன்றோட முக்கியம்னு சொல்லலாம். ஆனால்
வேறு நாட்டுக்காரர் அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம என்ன. அப்போ அப்போ அவங்களுக்கு காசு வேணும் தானே, காசு செலவழிக்கிறதுக்காக வயிற்றுக்கு பிடிக்க சாமான் பண்ணுறதுக்கு தேவை. அதுக்காண்டி அதுக்காண்டி அடிபட்டு கொண்டு ஆக்கள் வந்தது நடுவில் அடிபட்டு கொண்டு தெரிய இயலாது. அது வேறு ஆக்கள் வந்து சும்மா பிரச்சனை எல்லாம் கிளப்பி விடுறது. அடிவிட சொல்லி அவங்கள அவங்க காசு விளைக்கிறதுக்கு அடிவிட கிளப்பி விடுற. சில சனங்களுக்கு இது தெரியாமல் அவைக்குள்ளேயே அடிபட்டு கொண்டு திரிகிறது.